என்னடா அஃபிஷியல் ஓட்டு சும்மா பறகுதேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி ஜோஸ் கை. ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க ஓட்டிங் ஆர்டர், அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லி அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ யார் ஃபர்ஸ்ட்டில் இருக்கா, யார் டேஞ்சர் ஜோனில் இருக்கா, மிட் வீக் எவிக்ஷன் இருக்குமா, இந்த வாரம் ஒரு எலிமினேஷனா இல்லை 2 எலிமினேஷன் பற்றி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓட்டிங் ஆர்டர் வந்துட்டு இன்னைக்கு காலையில் நிலவரப்படி நம்மளுக்கு வந்த தகவல் படி ஃபர்ஸ்ட் இடத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் அவர்கள் இருக்கிறார். ஸோ வித்தவுட் நோ டவுட் நம்ம முத்துக்குமரன் அவர்கள் தான் அஃபிஷியல் ஓட்டிங்கை லீட் பண்ணுறாரு வித் ஹியூஜ் டிஃப்ரென்ஸுங்க. வித் செகண்ட் பிளேஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது முத்துக்குமரன் லீட்ஸ் வித் ஹியூஜ் மார்ஜின் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பிளேஸில் தான் வந்துட்டு பயங்கர ஷாக்கிங்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு பேரை நினச்சிட்டு இருந்துக்கலாம், பட் செகண்ட் பிளேஸில் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செகண்ட் பிளேஸில் வந்துட்டு நம்ம ஜாக்லின் அவங்க இருக்காங்க. ஜாக்லின் அவர்களுக்கும் நம்ம முத்து அவர்களுக்கும் வந்துட்டு பயங்கரமான வித்தியாசம் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலேயான ஓட்கள் வந்துட்டு டிஃப்ரென்ஸாக இருக்குது முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும். ஸோ செகண்ட் பிளேஸில் ஜாக்லின் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் வந்துட்டு நம்ம தேர்ட் பிளேஸுமே யாருமே எதிர்பாருங்கள் தான் நம்ம பிக் பாஸோட இது. ஸோ தேர்ட் பிளேஸுமே வந்துட்டு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பேர் இருக்குது. ஸோ தேர்ட் பிளேஸில் நம்ம ராணவ் அவர்கள் இருக்கிறார் நண்பர்களே. ஸோ ராணவ் அவர்களுக்கும் நம்ம ஜாக்லின் அவர்களுக்குமே வந்துட்டு ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வந்துட்டு அது வந்துட்டு செகண்ட் பிளேஸில் ஜாக்லின், தேர்ட் பிளேஸில் ராணவ். ஃபோர்த்தில் வந்து நம்ம சௌந்தர்யா அவர்கள் என்னடா ஃபஸ்ட்டில் இருப்பாங்க செகண்டில் இருப்பாங்க சௌந்தர்யா ஃபேன்ஸாக நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ நேற்று அதுக்கு முன்னாடி நாள் நடந்த நிறைய விஷயங்களில் மக்கள் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மக்கள் ஓட்டு போடாமல் இருந்திருப்பாங்க போல். நிறைய ஃபேன்ஸே வந்துட்டு சௌந்தர்யா ஃபேன்ஸ் ப்ரோ வி ஆர் டிசப்பாயிண்டட் வித் சௌந்தர்யாஸ் பிஹேவியர்ன்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அதேமாரி அதை வந்து நம்மளால் ஓட்டில் பார்க்க முடியுது, அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் சௌந்தர்யா அவர்கள் 4வது இடத்தில் இருக்காங்க. 4வது இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு கம்மியான டிஃப்ரென்ஸ் தான் ராணவ் அவர்களுக்கும் சௌந்தர்யா அவர்களுக்கும். எப்போனாலும் சௌந்தர்யா மேலே போகலாம். ஸோ 4th பிளேஸில் நம்ம சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க. 5th பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ இவர் வந்துட்டு எவிக்டட்னு சொல்லி நிறைய நியூஸ் வருது ப்ரோ, எலிமினேட்டடா ப்ரோ, அவர் சேஃபில் இருக்காரா இல்லை டேஞ்சரா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவர் வந்துட்டு சேஃப் ஜோனில் இருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் அவர்கள் வந்துட்டு 5வது இடத்துல இருக்கார். தீபக் அவர்களுக்கும் நம்ம சௌந்தர்யா அவர்களுக்குமே வந்துட்டு ஒரு சின்ன மார்ஜின் டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்குது. ஸோ 5th பிளேஸில் நம்ம தீபக் அவர்கள் இருக்கார். 6th இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் நம்ம மஞ்சரி அவர்கள் இருக்காங்க. மஞ்சரி அவர்கள் வந்துட்டு இருக்காங்க. மஞ்சரிக்கும் நம்ம தீபக் அவர்களுக்கும் வந்துட்டு ஒரு கொஞ்சம் சம காம்படிஷன்றது போயிட்டு இருக்கு மஞ்சரிக்கும் தீபக்கும். ஸோ 6th பிளேஸில் நம்ம மஞ்சரி அவர்கள் இருக்காங்க. 7th பிளேஸில் வந்துட்டு நம்ம பவித்ரா ஜனனி அவங்க 7th பிளேஸில் இருக்காங்க. பவித்ரா ஜனனியுமே மஞ்சரிக்குமே செம்ம அந்த தீபக் மஞ்சரி பவித்ரா ஜனனி 3 பேருக்குமே ரொம்ப க்ளோஸில் இருக்குது ஓட்ஸு. ஸோ எப்போனாலும் யார் வேணாலும் மேலே போகலாம் கீழே வரலாம். ஸோ இதுதான் ஆர்டர் பார்த்தீங்கன்னா முத்து, ஜாக்லின், ராணவ், சௌந்தர்யா, தீபக், மஞ்சரி, பவித்ரா. ஸோ அடுத்த இடத்துல பார்த்து அருண் இருக்கார். அருண் வந்துட்டு 8th பிளேஸில் இருக்கார் பார்த்துக்கோங்க. ஸோ அருண் வந்துட்டு 8th பிளேஸில் இருக்கார். அருண் அவரை கேம் வந்துட்டு 8th பிளேஸில் இருக்கிறது காரணம் வந்துட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் ராணவ நேற்று இன்சிடெண்ட்டில் கீழே வந்தபோது அவர் தான் முதல் நாளாக வந்துட்டு தூக்கி விட்டு அவரை அந்த ஹெல்த் ரூம் கூப்பிட்டு போனதெல்லாம் அவர் தான். ஸோ அதனால் வந்து நிறையா பேர் அந்த இதில் வந்துட்டு நிறைய ஓட்ஸ் போட்டிருப்பாங்க போல். 8th பிளேஸில் நம்ம அருண் அவர்கள் இருக்கார். ஸோ அடுத்த 3 பிளேஸ் தான் வந்து டேஞ்சர் ஜோன் பார்த்துக்கோங்க. ஸோ டேஞ்சர் ஜோனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயான், அன்ஷிதா அண்ட் ரஞ்சித் அவர்கள் இருக்காங்க 3 பேருமே. பட் ரயான் அவர்களுக்கு கொஞ்சமாச்சு வாக்குகள் இருக்குது. வேறஸ் கம்பேர்ட் டு அன்ஷிதா அண்ட் ரஞ்சித் சுத்தமாக ஓட்ஸ் இல்லை அஃபிஷியலில். 2 பேருமே ரொம்ப டேஞ்சரில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து நாங்கள் மிட் வீக் எவிக்ஷன் நடந்துச்சுன்னா ப்ராபப்லி அங்கே வந்துட்டு ரஞ்சித் அவர்களை எலிமினேட் செய்யலாம், அன்ஷிதா அவர்களை வீக்கெண்டில் எலிமினேட் செய்யலாம். ஸோ இவங்க 3 பேரும் ரயானுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ரயான், அன்ஷிதா, ரஞ்சித் இவங்க 3 பேருமே டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ இதுதான் மக்களே ஓட்டிங் லிஸ்ட்டு, ஓட்டிங் ஆர்டர் காலையில் நிலவரப்படி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் லைவ் அப்டேட்டோட. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.